அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். எல்லா புகழும் இறைவனுக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு தொழுகையின் சிறப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்தபடியாக பொறாமை கொள்ளத்தக்க அமல் தான் இரவு தொழுகையாக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க. 2 விஷயங்களை தவிர வேறு எதற்காகவும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒன்று, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்வியை வழங்கியுள்ளான், அதனை அவன் இரவு நேரங்களில் ஓதி வழிபடுகிறான், இவன் மேலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பொறாமை கொள்ளலாம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க. 2வது, இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை அளித்துள்ளான், அதனை இரவு பகல் எல்லா நேரங்களிலும் தானம் செய்கிறான். ஆக இந்த 2 மனிதர்களுடைய விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம். பொறாமை என்பது நன்மைகள் அளித்துவிடும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் இந்த இருவர்கள் விஷயத்தில் பொறாமை கொள்வதால் நமக்கு அதிக நன்மை கிடைக்குது. அதில் ஒன்று யார்? இரவில் நின்று வணங்கக்கூடியவங்க. 2வது, கேட்டது கிடைக்கும் நேரம். இரவில் ஒரு நேரம் உண்டு. ஒரு முஸ்லிமான மனிதர் சரியாக இந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பாக எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை. இது ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது இம்மையுடைய துவா மட்டும்தான் நிறைவேறும் அப்படின்னு இல்லை, இம்மை மறுமை 2உடைய துவாவையும் அல்லாஹ்தாலா என்ன செய்கிறான், அங்கீகரிக்கான். அப்போ இரவில் அந்த நேரம் எது நமக்கு தெரியாது, ஆனால் இரவில் நின்று நம்ம வணங்குறது மூலமாக அந்த நேரத்தை நாம் அடையலாம். 3வது, சுவனமே கூலி. ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, சலாமை பரப்புங்க, ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மக்கள் தூங்கும்போது தொழுங்க, இதனால் சுவனத்தில் நுழைவுங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இரவு தொழுகையின் மூலமாக நமக்கு சோனம் கிடைக்குது. போன வீடியோவில் பார்த்தோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கி, அதே போல் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். ஆக இரவு வணக்கங்களில் அதிகமாக செய்து அல்லாஹ் இம்மை மறுமை வெற்றியை நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.